யாத்தே, நான் தான் வானதூதர், உங்களுக்கு வரமளிக்க வந்துள்ளேன். மருமகளே, இதுக்கு பேரு தான் தேவதை. ஏங்க நீங்க உண்மையாவே எங்களுக்கு வரம் கொடுப்பீங்களா? கேளுங்கள், கொடுக்கப்படும். ஏதே நீங்க என்ன கேட்க போறீங்க? இதுக்கு பேர் வரம்டி. உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு முதல்ல, நான் அடுத்து கேட்கறேன். இந்த சின்ன பொண்ணு எல்லாத்தையும் கேட்டு பிடிச்சிருவா. இவளை நம்ம வரம் கேட்டு ஊமியாக்கிடுவோம். எப்ப பார்த்தாலும் எத்தையே பேசிக்கிட்டே இருக்கா தொண. இவ பேசலன்னா நமக்கு ஓய்வு கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. ஏமா சீக்கிரம் கேளுங்கம்மா, எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. தேவதையே, நான் முதல்ல கேட்கறேன், எங்க வீட்ல எல்லாம் நல்லா இருக்கணும், அப்புறம் என் கணவர் நடத்துற பிசினஸ் நல்ல அமோகமா வரணும். உன்னுடைய வரம் நிறைவேற்றப்பட்டது. நான் என்ன கேட்க போறேன்னா, என் மருமவ எப்ப பார்த்தாலும் என்கிட்ட தொண பேசிக்கிட்டே இருக்கா. மூச்சுக்கு 300 தடவை எத்தேன்னு என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. அவ பேசுறது எனக்கு, அவ வாய்ஸை கேட்டாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால அவ என்கிட்ட பேசவே கூடாது. அவ பேசுறத நான் என் காதால கேட்கவே கூடாது. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. உன்னுடைய வரம் நிறைவேற்றப்பட்டது. ஐயோ மருமகளே, எனக்கு காதை கேட்கல மருமகளே. உன் மருமகள் பேசுவது நீ கேட்க கூடாது என்று நீதானே வரம் கேட்டாய் தாய் கிழவி. அதனால்தான் உன் காதை செவிடாக்கி விட்டேன்.